என் அன்பானவர்களே, இந்த கால வேளையிலும் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே ஒரு நற்செய்தியாக சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். என் அன்பானவர்களே, எகிப்து தேசத்திலே யோசப் ஆண்ட காலத்தில் அவர்கள் வம்சம் மறைந்த பிறகு அந்த தேசத்திலே யாரும் அறியாத ஒருவன் அந்த தேசத்தை ஆண்டான். ஆளுகிற போது அவனிடத்திலே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிவிட்டார்கள், அவர்கள் இன்னும் அதிகமாக பெருகினால் நமக்கு ஆபத்து என்று அந்த ராஜாவிடத்திலே சொன்னார்கள். அப்போது அந்த ராஜா ஒரு கட்டளையிடுகிறான் அந்த தேசத்திற்கு, இனி ஆண் பிள்ளை பிறந்தால் அதை கொன்று போடுங்கள் என்று அந்த கிராமத்தில் உள்ள மருத்துவச்சிகளிடத்திலே சொல்கிறான். ஆனால் அந்த மருத்துவச்சிகள் எல்லாம் அவங்க பிள்ளைகளை சாகடிக்காமல் அவர்கள் தப்பிக்க வகை தேடி அவர்கள் தேவன் அவரோடு அந்த மருத்துவச்சிகளுடன் பேசியதினாலே அவர்கள் எல்லாம் எதுவும் அந்த கொலைபாதகத்தை செய்யாதபடி அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது அந்த இடத்திலே யோகோபாத் என்னும் மோசேயுடைய தாயார் அவனை 3 மாதம் ஆம்பளை பிள்ளையாய் இருந்தாலும் 3 மாதம் ராஜ்யத்திற்கு தெரியாமல் அவள் வளர்த்தாள். அதை மீறி அங்கே வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அவள் தன் பிள்ளையை தன் ஒரு பெட்டியிலே வைத்து அங்கே நீரோட்டத்திலே குழந்தையை அதில் அனுப்பி வைத்தாள். தேவன் அங்கே முன்குறித்தது போல அந்த ராஜ்யத்தினுடைய குமாரத்தி ஒருவள் அந்த இடத்திலே நீராட வருகிற போது அந்த பெட்டியில் உள்ள குழந்தையை பார்த்து அவள் வளர்க்க ஆசைப்படுகிறாள். அப்பொழுது அவளோடு இருக்கிற தோழிகள், அவள் இந்த குழந்தையை நீர் வளர்க்க வேண்டுமென்றால் அங்கே பால் கொடுக்கிற ஒரு பெண்ணை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறாள். அதற்கு அந்த ராஜனுடைய குமாரத்தி கொண்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே மோசேயுடைய அந்த குழந்தையுடைய தாயை கொண்டு வந்து விடுகிறாள். குழந்தை வளர்கிறது. இப்படியாய் வளர்கிற போது தேவன் அந்த ராஜ்யத்திலே எப்படி யோசேப்பை அந்த ராஜ்யத்திற்கு ராஜா ஆக்கினாரோ அதுபோல அந்த ராஜ்யத்திலே இருக்கிற இஸ்ரேல் மக்களை காப்பாற்ற மோசேவை அந்த இடத்திலே உருவாக்கி மோசேவுக்கு நல்ல ஒரு அற்புதமான காரியங்களை செய்வதற்காக அவனிடத்திலே ஒரு கோலை கொடுத்தான். அந்த கோல் ஒரு வல்லமையுள்ள கோலாக செயல்பட்டு கொண்டிருந்தது. என் அன்பானவர்களே, அந்த கோல் அந்த மோசேவுக்கு அது வேதமாகவும் அது தேவனுடைய வார்த்தையாகவும் அவனுக்கு பிரபலிக்கப்பட்டது. தேவன் எதை சொல்கிறாரோ அதை அப்படியே செய்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். அப்பொழுது மோசேயிடத்திலே தேவன் சொன்னார், இந்த இடத்தை விட்டு நீ புறப்பட்டு செல் என்று சொன்ன உடனே அவன் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தன் மனைவி பிள்ளைகளையும் கழுதை மற்ற அவனுடைய தேவைகளை எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு சென்றான். ஆனால் அவன் புறப்பட்டு சென்றான், நாம் உணவு இல்லையே மற்ற பணம் இல்லையே என்கின்ற எந்த எண்ணமும் அவனிடத்திலே இல்லை. தேவன் இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு அவன் சென்றான். அவர் தேவன் அவனோடு இருந்ததினாலே அவனை அதிகமாக நேசித்தார். மோசே இறக்கிற காலத்தில் இறந்தபோது ஆண்டவராகிய தேவனே அவனை அடக்கலம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பானவர்களே, இப்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிற போது ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு அவரை வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிற போது விசுவாசம் கிறிஸ்துவுக்கு முக்கியமான ஒரு காரணம். அந்த விசுவாசத்தோடு நாம் பின்பற்றுமையானால் நம் வாழ்க்கையில் அநேகமான பாரங்களுக்கு ஏற்படுகிற சூழ்நிலையில் நாம் விடுதலை பெறுவோம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆமீன், ஆமீன்.